வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நோக்கம் ஒரு இயந்திர பொறியாளர், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு வருடத்துக்கு எத்தனை வகையான போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன, அந்த போட்டித் தேர்வுகள் எப்படியெல்லாம் எழுதலாம், அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன, அதை பற்றி மிக சுருக்கமாக பார்க்க தான் இந்த வீடியோவின் நோக்கம். ஏனென்றால் நம் தமிழக மாணவர்களுக்கு எத்தனை வகையான போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன, அதுக்கு எப்படியெல்லாம் அணுக வேண்டுங்கிற புரிதல்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது போட்டித் தேர்வுகள், அதை பற்றி மிக சுருக்கமாக சொல்கிறது தான் இந்த வீடியோ. இதில் ஒவ்வொரு எக்ஸாமை பற்றி மிக சுருக்கமாகத்தான் சொல்லுவோம். இதை பற்றி ஒவ்வொரு எக்ஸாமை பற்றி தனித்தனி வீடியோ வரும் நாட்களில் வரும். அது என்னென்ன எக்ஸாமுங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளும் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு போட்டித் தேர்வு கேட் எக்ஸாம். இந்த கேட் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஏன் இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது என்றால், பொதுத்துறை நிறுவனம், அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதில் ஒரு மாணவன் வேலை வேணும் என்று நினைத்தால் கேட் எக்ஸாம் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். கேட் எக்ஸாம் எழுதாமல் இருந்தால் அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை நமக்கு வேலை கிடைப்பது மிகவும் அரிது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடங்களும் ஒரு 20 to 25 பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 to 2500 வேலைவாய்ப்புகள் இந்த கேட் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதனால தான் கேட் எக்ஸாம் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அகில இந்திய அளவில் இந்த கேட் எக்ஸாமில் ஒரு மாணவன் நல்ல மதிப்பெண் பெற்றால் இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை நம்ம வேலை கிடைக்கிறது மிகவும் எளிது. அதனால் ஒரு மாணவன் போட்டித் தேர்வு எழுதணும்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கேட் எக்ஸாம்ங்கிற ஒரு போட்டித் தேர்வை அவன் எழுதியே ஆக வேண்டிய கட்டாயம் மிகவும் அவசியம். ரெண்டாவது போட்டித் தேர்வு மிகவும் முக்கியமான போட்டித் தேர்வு, இந்தியாவின் மிக மதிப்பு வாய்ந்த போட்டித் தேர்வு, அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், இந்திய பொறியியல் தேர்வு. இந்த தேர்வு அகில இந்திய அளவில் 100 இடங்கள் தான் ஒவ்வொரு வருடங்களும் நிரப்பப்படும். ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். இந்த தேர்வுகள் 2 கட்டங்களாக நடத்தப்படும். முதல் கட்டம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி, பிரிலிமினரி எக்ஸாம், முதல் கட்ட தேர்வு. அந்த முதல் கட்ட தேர்வில் மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் எடுத்த மாணவர்கள் 2ஆம் கட்ட தேர்வுகளுக்கு அழைக்கப்படுவார்கள். அந்த தேர்வு மே மாதம் நடக்கும். அந்த தேர்வு கன்வென்ஷனல் டைப். யூ கேன் ரைட் இன் எக்ஸாம் இன் கன்வென்ஷனல் வே. The given questions, the given question in terms of derivations, theories, everything will come. You can write. The given sheets, everything you can write. Based on preliminary and main exam, they will list out the names. They call for interviews. You can attend for interviews. Based on interview, you can get a appointment letter. இந்த தேர்வு மிகவும் மதிப்பு வாய்ந்த தேர்வு. தமிழகத்திலிருந்து இந்த தேர்வுகளுக்கு எழுத வருவரும் மிகவும் குறைவு, தேர்ச்சி பெறுவர்களும் மிகவும் குறைவு. ஏனென்றால் இது மதிப்பு வாய்ந்த தேர்வு என்று சொல்கிறோம் என்றால், இந்த தேர்வுகள் ஒரு மாணவன் வெற்றி பெற்றால் அந்த மாணவன் ஒவ்வொரு துறையிலும் அந்த துறையின் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொசிஷன், as a very first position in that department he can reach. மிகவும் மதிப்பு வாய்ந்தது. தமிழக மாணவர்கள் இந்த தேர்வுகளுக்கான புரிதல்களும் இல்லை, இந்த தேர்வுகளை எழுதுவதும் கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த தேர்வுகளாம் ஒரு தமிழக மாணவர்கள் எழுதினால்தான் நம் தமிழக மாணவர்கள் அகில இந்திய அளவில், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் டெல்லியில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும். துரதிர்ஷ்டமாக அந்த மாதிரி தமிழக மாணவர்கள் முயற்சி பண்ணுறதும் கிடையாது. அந்த மாதிரியான தேர்ச்சிகளும் மிகவும் குறைவு. இதுக்கு அடுத்த போட்டித் தேர்வுகள் ISRO சயின்டிஸ்ட், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம். ஒவ்வொரு வருடங்களும் அப்ராக்சிமேட்லி தோராயமாக
100 இந்த வருடம் மிக அதிகமாக 135 இடங்கள் மெக்கானிக்கல் சயின்டிஸ்ட் போஸ்ட் நிரப்பப்பட உள்ளன. இந்த எக்ஸாம் எழுதுவதற்கான தமிழக மாணவர்கள் அதிகம் பேர் எழுதுகிறார்கள். ஆனால் qualified students is very very low. சயின்டிஸ்ட் ISRO கிட்டத்தட்ட 4-5 இடங்களில் அவர்களுடைய ஆராய்ச்சி கூடங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வருடங்களும் இந்த ஆராய்ச்சி கூடத்துக்கான ஆட்கள் தேர்வு செய்வதற்கு தான் இந்த சயின்டிஸ்ட் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்கின்றன. இந்த டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதுவும் மெக்கானிக்கலில் டிசைன் அண்ட் தெர்மல் இந்த 2 ஏரியாவில் யார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்லாம் என்னென்னா மோஸ்ட்லி மெமரி பேஸ்டு, சம் ஆஃப் தம் வில் பி கான்செப்ட் பேஸ்டு. ஆனால் இந்த தேர்வுகளுக்கான நம் தமிழக மாணவர்கள் முயற்சி பண்ண வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தேர்வுகள் தான் தமிழக மாணவர்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த போட்டித் தேர்வு டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், DRDO, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இது ஒரு ஆராய்ச்சி கழகம். இராணுவத்துக்கு தேவையான அத்தனை வகையான உற்பத்தி பொருள்களையும் தயார் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த DRDO. இதன் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான ஆய்வுக்கூடங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. இந்த ஆய்வுக் கழகத்துக்கு ஒவ்வொரு வருடங்களும் சயின்டிஸ்ட், விஞ்ஞானி கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஒரு 100 to 150 போஸ்ட் எஸ்பெஷலி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிரப்பப்படப்படும். இந்த போஸ்ட் நிரப்பப்படுறதுக்கு மெயின் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட் எக்ஸாம். நீங்கள் கேட் எக்ஸாம் எழுந்தால் தான் இந்த DRDO சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக அப்ளை பண்ணக்கூட முடியும். நீங்கள் கேட் எக்ஸாமில் ஸ்கோர் வாங்கலைன்னா இந்த DRDO சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கேட்டில் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த DRDO சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை. உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி they will shortlist for another written test. This is purely conventional type. They ask for derivations, problems, everything will come. You can write. Syllabus similar to engineering service exam. ஏன் இதுக்கு முன்னால் DRDO சயின்டிஸ்ட் போஸ்ட்லாம் கேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்டில் நல்ல மார்க் வாங்கினால அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் ஓரளவு பண்ணாங்களே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சிடும். ஆனால் ஏன் இந்த வருடத்துலேருந்து இந்த மாதிரி பேட்டர்ன் மாற்றிட்டாங்க? ரீசன் என்னென்னா, நிறைய கேட்டில் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட் வந்துடுறாங்க. அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியாதனால தே கண்டக்ட் தேர் ஓன் எக்ஸாம். அந்த எக்ஸாமில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அதை பேஸ் பண்ணி தேவைப்படும். ஆனால் இந்த DRDO மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆய்வுக்கூடங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. இராணுவத்துக்கு தேவையான அத்தனை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காம்போனன்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வெஹிக்கிள்ஸ், எவ்ரிதிங், அதுக்கு தேவையான அத்தனை விதமான ஆராய்ச்சிகளும் இந்த நிறுவனங்கள் தான் மேற்கொள்ளப்படும். இந்த நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் மிகவும் மிகவும் இன்றியமையாது. அதுக்கு அடுத்த போட்டித் தேர்வு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இந்த 70 வருடங்களில் இந்தியா உலகளவில் மதிக்கப்படுற மற்றொரு துறை அணுசக்தி துறை. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம அணுசக்தினால 2 தடவை உலக நாடுகள் நம்ம மேலே பொருளாதார தடைகள்லாம் விதிச்சாங்க. அதே மீறியும் நம்ம அணுசக்தியில் ஓரளவுக்கு மற்ற நாடுகளோட நம்மளும் சமபலத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி அணுசக்தி துறையில்
எனக்கு வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸராக ஆகணும்னு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த போட்டித் தேர்வு எழுதணும். இதை வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பாபா அணு ஆராய்ச்சி நிலையம் பாம்பேயில் இருக்குது. இவங்க வந்து எவ்ரி இயர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு டைப்பான எக்ஸாம் வந்து பேஸ் பண்ணி வந்து எடுக்கிறாங்க. முதல் எக்ஸாம் வந்து கேட்டில் நல்ல மார்க் போனால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கேட்டில் எனக்கு நல்ல மார்க் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து தேர் ஓன் கண்டக்ட் ஆன்லைன் எக்ஸாம், அந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த ரெண்டில் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து இந்த பார்க் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேலைகள் வாங்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த பார்க்கோடைய இதை வந்து சொல்கிறேன். அடுத்த போட்டித் தேர்வு வந்து இந்தியன் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ். இதில் ஒரு மாணவன் இன்ஜினியராக ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கான வாய்ப்பு தான் இந்த தேர்வு. இது 2 விதமான ஸ்கீமில் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. முதல் ஸ்கீம் வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். திஸ் இஸ் ஓன்லி ஃபார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கண்டக்ட் பண்ணுறது வந்து என்னென்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்படித்தான் வந்து இந்த சர்வீஸை வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து டெஸ்ட்டு நடக்கும். டெஸ்ட்டு முடிஞ்சோன்னு இன்டர்வியூ நடக்கும். இதை பேஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்மினா இந்தியன் மிலிட்ரி அகாடமி, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நேவினா இந்தியன் நாவல் அகாடமியில் ட்ரைனிங் நடக்கும். ஏர்ஃபோர்ஸ்னால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் வந்து ட்ரைனிங் நடக்கும். ரெண்டாவது இதுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீமுக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது ஸ்கீம் வந்து டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். இதுக்கு வந்து ஒரு மாணவன் வந்து இளங்கலை இயந்திரவியல் பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இதை வந்து அந்தந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இதில் நம்ம செலக்ட் ஆனோம்னா இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து நமக்கு வந்து வேலை கிடைக்கும். நிறையா சலுகைகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து தமிழக மாணவர்கள் இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது மிகவும் குறையும். இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு தமிழக மாணவர்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணணும், நிறைய பேர் தேர்வாக வேண்டும். அடுத்த போட்டித் தேர்வு வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்த கமிஷனுடைய மிகவும் முக்கியமான வேலை வந்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறது இந்த கமிஷனுடைய வேலை. அதில் ஒரு பணி தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல். மிக கணிசமான நம்பர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து மெக்கானிக்கலில் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் ஜூனியர் மூலிமா வந்து நிரப்புகிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து 2 கட்டமும் நடக்கும். முதல் கட்டம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வாங்க, ஆப்டிடியூட் அண்டு டெக்னிக்கல் இதில் நடக்கும். இதில் கணிசமான மார்க் வானவங்களுக்கு மெயின் எக்ஸாம், அதாவது எழுத்துத் தேர்வு, அது எழுத அழைப்பாங்க. அந்த எழுத்துத் தேர்வு இன்ஜினியரிங் சர்வீஸோட எழுத்துத் தேர்வை கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு கடினமாக இது இருக்காது. இந்த 2 தேர்வில் எவ்வளோ மார்க் வாங்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தே வில் ப்ரிப்பேர் ஏ லிஸ்ட். தேர் இஸ் நோ இன்டர்வியூ ஃபார் எஸ்எஸ்சி. ஸோ இந்த 2 தேர்வில் யார் அதிகமான மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பணி வந்து வழங்கப்படும். இந்த பணி வந்து என்னென்ன மாதிரி துறையில் கிடைக்கும்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மாதிரி துறைகளில் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அடுத்த போட்டித் தேர்வு நம்ம தமிழக மாணவர்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்க்குற போட்டித் தேர்வு ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர்ஸ். இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 போஸ்ட் வந்து தே ஆர் கால்டு ஃபார் ரெக்ரூட்மெண்ட் சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா இதோட அதிகமாக தான் வந்து அந்த ஜூனியர் இன்ஜினியர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த போஸ்ட்டுக்கு நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஜூனியர் இன்ஜினியர் ரயில்வேக்கு வந்து தேர்வுகள் வந்து 2 கட்டமாக நடத்தப்படும். முதல் கட்டம் வந்து ஒன்லி ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் 100 மார்க்ஸ் இருக்கும். இதில் கணிசமான மார்க் வானவங்களுக்கு 2வது கட்ட தேர்வு வந்து நடக்கும். அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃபார்
டெக்னிக்கல் இன்ஜினியரிங். அதில் மார்க் அவங்களுக்கு இந்த ரெண்டுலேயும் வந்து யார் அதிகமான மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ரயில்வேக்கும் வந்து எந்த இன்டர்வியூவும் கிடையாது. அதனால தான் நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய பேர் வந்து இந்த ரயில்வேக்கு வந்து எழுதுகிறாங்க. ஆனால் இந்த ரயில்வேக்குமே வந்து என்னென்னா நம்ம வந்து வடநாட்டு மாணவர்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி லோ. பட் ஆனால் நிறைய பேர் நம்ம மாணவர்கள் வந்து ரயில்வே வந்து எழுதுகிறாங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் ரயில்வே எழுதுனா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், கேட்டுக்கு படிங்க. கேட்டுக்கு படிக்கும்போது எல்லா சப்ஜெக்டும் கான்செப்ட் பேஸ் பண்ணி படிச்சுருவீங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். எல்லாத்துக்குமே பேஸ் வந்து அந்த கேட் எக்ஸாம் தான். இந்த ரயில்வேக்கு வந்து நம்ம மாணவர்கள் நிறைய பேர் எழுதுகிறாங்க. அடுத்த போட்டித் தேர்வு வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு, அதாவது இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை. கிட்டத்தட்ட ஒரு 25 தொழிற்சாலை இந்தியா முழுவதும் இருக்கின்றன. இதுக்கு வந்து ஜூனியர் ஒர்க்ஸ் மேனேஜர் இந்த போஸ்ட்டு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் நடக்கிறது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். கிட்டத்தட்ட ஒரு 150 போஸ்ட் இந்த ஜூனியர் ஒர்க்ஸ் மேனேஜர் மூலிமா எடுப்பாங்க. இதுக்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுலாம் வந்து யூபிஎஸ்சி தான். இதுக்கான யூபிஎஸ்சியில் நல்ல மார்க் எடுத்தோம்னா இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடந்தோன்னா போஸ்ட்டு வந்து இந்தியாவில் உள்ள அந்த 30 தொழிற்சாலை ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஜூனியர் ஒர்க்ஸ் மேனேஜராக போடுவாங்க. நல்ல சம்பளம், நல்ல சலுகைகள்லாம் உண்டு. இந்த தேர்வுகளை தமிழக மாணவர்கள் நிறைய பேர் எழுதணும், எங்களுடைய விருப்பம். அடுத்த போட்டித் தேர்வு வந்து என்னென்னா அந்தந்த மாநில தேர்வாணையங்கள் நடத்துகிற இன்ஜினியரிங் சர்வீஸ், அதை என்ன சொல்லுவாங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். இதனுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் இருக்கும். இதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னால் அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாணவர்கள் அந்தந்த மாநிலத்தில் வேலை செய்யணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி மாணவர்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வந்து நம்ம எழுதலாம். இதுக்கும் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்சோன்னா இன்டர்வியூ நடக்கும். லாஸ்ட்டு போட்டித் தேர்வுகள், அதாவது இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து என்னென்னா எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் கேட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறது கிடையாது. ஒரு சில பொதுத்துறை நிறுவனங்கள், கோல் இந்தியா லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஸ்டீல் அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு சில நிறுவனங்கள் ஒரு சில வருடங்கள் கேட்டு வேண்டாம் நாங்களாக நடத்திக்கிறோமாங்க. அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளும் நம்ம எழுதலாம். ஸோ மொத்தமாக ஒரு மாணவன் வந்து ஒரு இயந்திரவியல் இளங்கலை பட்டம் பெற்ற மாணவன் போட்டித் தேர்வு எழுதணும்னு விருப்பப்பட்டால் ஒரு வருடத்துக்கு மினிமம், அதாவது குறைஞ்ச இதுவாக நம்ம சொல்லனாலுமே ஒரு 15 விதமான போட்டித் தேர்வுகளை வந்து எழுதணும். இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதணும்னா நம்ம வந்து நல்ல முறையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை நம்ம தேர்ச்சி பெற முடியும். இந்த போட்டித் தேர்வுகள் ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளை பற்றியும் வரும் நாட்களில் விரிவாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வளருங்க, நாங்களும் வளர்கிறோம். தமிழ்நாடும் வளரட்டும், இந்தியாவும் வளரட்டும். வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.